உங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் உங்கள் எல்லாருக்கும் கைக்குப்பி மன்னிப்பு கேட்குறேன். நான் ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், மூத்த மகளுக்கு கல்யாணம், அந்த வேலையெல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ அதில் கொஞ்சம் தூக்கம் இல்லாமல் சும்மா சொன்னாங்க, வீடு கட்டிப்பாரு, கல்யாணத்தை பண்ணிப்பாருன்னா. ஸோ அந்த வேலையில் ஃபுல்லாக பிஸியாக இருந்தேன். ஆனால் இன்னைக்கு இந்த ப்ரெஸ் மீட், இந்த சக்ஸஸ் சொல்லும்போது நிச்சயமாக இந்த சக்ஸஸ்க்கு ஒரு துளிக்குள்ள எனக்கு சம்மந்தம் கிடையாது. அந்த கிரெடிட் நான் எடுக்கவே கூடாது. இது முழுக்க முழுக்க இந்த மேடையில் இருக்கிறது அந்த டீம், பிஹைண்ட் த ஸ்க்ரீன் இருக்கிற டீம், அவங்களுக்கு தான் போகணும். நம்பிக்கையோட கையில் கொடுத்தோம். நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி ஒரு அழகான படத்தை எங்கள் கையில் கொடுத்துட்டு இன்னைக்கு நீங்கள் எல்லாரும் பார்த்துருக்கீங்க. ஒரு வெரி நியூ கமர்ஸ் சொன்னாலே, நியூ டைரக்டர், நியூ ப்ரொடியூசர் அப்படி சொன்னாலே, நியூ ஆக்டர்ஸ் அப்படி சொன்னாலே, என்னடா படம் இருக்கோ ஓடிடியில் பார்த்துடலாம், வெயிட் பண்ணி பார்ப்போமே அப்படி இல்லாமல் நீங்கள் அந்த படத்தை கையில் எடுத்துக்கிட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தது நீங்கள் எல்லாரும், இந்த மீடியா தான். ஸோ முதல்ல உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. ஏன்னா இந்த சக்ஸஸில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குது. ஸோ தேங்க்யூ வெரி மச். அண்ட் நிச்சயமாக இந்த படத்துக்கு நாங்கள் ஒரு இன்ட்ரடக்ஷன் பண்ணும்போது எல்லாரும் நன்றி தான் சொன்னாங்க. இன்னைக்கும் நன்றி தான் சொன்னாங்க. அப்போ எவ்வளோ ஒரு வெகுளித்தனமான ஒரு டீம் நான் வச்சுருக்கேன்னா நினச்சி பாருங்க. ஓகே, பட் உண்மையில் இந்த ஃப்ரெஷ் டீம் இருக்கிறதுனால ஐ திங்க் ரொம்ப சுத்தமான மனசு அவங்களுக்கு. அதனால தான் எப்போ ஒரு ரொம்ப கால்குலேட்டிவாக பேசணும், இப்படி தான் பேசணும், இப்படி தான் பேசி கவுக்கணும், அது எதுவுமே தெரியாது. கள்ளக்கபடம் இல்லாத மனசோட என்டையர் டீம், ஐ திங்க் அந்த நல்ல மனசுக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல கடவுள் இந்த வரம் கொடுத்துருக்காரு, டபுள் ஆக்குபென்சி. இந்த சக்ஸஸ் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. we are in talks to make this film in Hindi. So that's a news which is coming to them இந்த மேடையில் அவங்களுக்கு சொல்கிறேன் இப்போ தான். ஸோ லெட்ஸ் சி, அந்த நியூஸ் உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் வரும். ஒரு படத்துடைய சக்ஸஸ் வரும்போது ஆப்போசிட்டில் உங்களுக்கு இந்த படம் எப்படி இருக்குது, நம்ம பண்ணலாமா, கேன் வி கொலாபரேட்னு அப்படி வரும்போது தான் அந்த படம் எவ்வளோ பெரிய சக்ஸஸாக இருக்குது உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இப்படி ஒரு கொலாபரேஷனுக்கு நமக்கு கால்ஸ் வரும்போது ஆஸ் அ ப்ரொடியூசர் நிச்சயமாக ஒரு வெற்றிகரமான ஒரு படமும் நம்ம கொடுத்துருக்கோம். அவனி பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ஃபார்முலா சுந்தர் சார் நானும் ஒரு வச்சுருக்கோம். மக்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை செலவழிச்சிட்டு குடும்பத்தோட உள்ளே வரும்போது நல்லா என்ஜாய் பண்ணிட்டப்பா பைசா வசூல் சொல்லிட்டு வெளியில் போகணும். அது ஒரே ஒரு ஃபார்முலா தான் வச்சுருக்கோம். அதுதான் எங்களுடைய அவார்டு ரிவார்டு எல்லாமே. ஒரு கையில் ஒரு ட்ரோஃபி வாங்கிட்டு வீட்டுக்கு போகணுங்கிறது கிடையாது. ஐ திங்க் இந்த சக்ஸஸ் ஃபார்முலா வெளியில் நல்லா இருக்குது. ஃபேமிலியோடு நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு ஃபேமிலியோடு நாங்கள் போயிட்டு தேட்டருக்கு போய் என்ஜாய் பண்ணிட்டு சொல்கிறாங்க பாருங்கள், அதுதான். ஸோ ஐ திங்க் தட் இஸ் த பிக்கெஸ்ட் சக்ஸஸ் ஃபார் அஸ். அண்ட் அந்த சக்ஸஸ் இந்த டீம் எங்களுக்கு கொடுத்துருக்கு. ஸோ தேங்க்யூ. நான் தான் ஆஸ் அ ப்ரொடியூசர் என்டையர் டீமுக்கு நான் தேங்க்யூ சொல்லணும். தட் தே ஹாவ் மேட் திஸ் பாசிபிள். அண்ட் தேங்க்யூ அனி. அனி பாப்பா ஸ்டேஜில் சொல்லக்கூடாது, எங்கள் வீட்டில் அவள் தான் கடைக்குட்டி. ஸோ எல்லாரும் சொல்கிறது, பெரியவங்க சின்னவங்க யார் இருந்தாலும் அனி பாப்பா தான் சொல்லுவாங்க. நான் கூப்பிட்றது பொம்மை. ஏன்னா சின்ன வயசுலேருந்து அவள் என்னுடைய பொம்மையாக இறந்துருக்கா. ஸோ அவளுக்கு நான் நிச்சயமாக இந்த மேடையில் தேங்க்யூ மை பொம்மை. ஏன்னா ஐ திங்க் ஒவ்வொரு தாய்க்கு அந்த ஃபீலிங் இருக்கும். குழந்தைங்க வளர்ந்ததுக்கப்புறம் அவங்க என்ன பண்ண போகிறாங்க, எப்படி இருக்க போகிறாங்க, அவங்கள கடை சேர்க்கணுன்னா கல்யாணம் பண்ணி கடை சேர்க்கணுங்கிறது கிடையாது. சொந்த காலில் நிற்கணும், ஃபினான்ஷியலி இண்டிபெண்டன்சி இருக்கணும், உலகத்தில் எங்கே இருந்தாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும். அதுவும் ஒரு பெண்ணாக நீ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும். நீ யாருக்கும் குறைஞ்சவ கிடையாது. யூ ஆர் ஈக்குவல் டு எனிபடி இன் திஸ் பிளானட். அப்படி தான் அவள் ப்ரூவ் பண்ணணும். 2 பேர்கிட்ட அதுதான் சொல்லியிருக்கோம். ஸோ அது அந்த வகையில் அனந்திதா பெரிய மூத்த மகள் கல்யாணம் இருந்தாலும் ஏற்கனவே 2 படம் பண்ணிட்டுருக்கா. இன்னும் 4 படம் சைன் பண்ண போகிறா. ஸோ காலமெல்லாம் மாறி போயிருக்கு. எங்கள் காலத்தில் கல்யாணம்னா ஐயோ வெளியில் சொல்லாதீங்க, உஷ் காதல்லாம் சொல்லாதீங்க. அந்தெல்லாம் காலம் மாறி போய் இப்போ there's a new world altogether. And I'm glad that all these young minds are part of that new world. And more than that, அது எல்லாத்தையும் தாண்டி இப்போ நம்ம எல்லாருக்கும் அந்த மனப்பக்குவம் இருக்கு டு accept the new world.
அவங்க மட்டும் வளரல. அவங்களுடைய சேர்ந்து நம்மளும் வளர்ந்திருக்கோம். நம்மளும் வந்து கொஞ்சம் அதிகமா வந்து அக்செப்டன்ஸ் மோடுக்கு வந்திருக்கோம். ஸோ ஐ திங்க் தேங்க் யூ டு ஆல் ஆஃப் யூ. தேங்க் யூ டு தி ஆடியன்ஸ். ஹவ் லவ்விங்லி தே ஹவ் கான் டு த தியேட்டர்ஸ் போயிட்டு இந்த படத்தை அக்செப்ட் பண்ணிட்டு புதுசா இருக்கு. அந்த ஃபார்முலாவே புதுசா இருக்கு. இது வரைக்கும் நாங்க பார்த்ததே இல்ல. வெரி டிஃப்ரெண்ட் ஃபில்ம். ஸோ தேங்க் யூ ஸோ மச் அண்ட் தேங்க் யூ அருண் குமார் சருக்கு. Thank you, A.C. Shanmugam sir. Thank you to Madan sir and my entire team in Avni Movies and Avni Cinemax for working hard. சின்ன சின்ன ஸ்ட்ரகிள்ஸ் கண்டிப்பாக இருந்தது. ஆனால் அந்த ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தால் தான் வெற்றியோட அந்த ஸ்வீட்னஸில் அந்த இனிப்பு வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக என்ஜாய் பண்ண முடியும். எல்லாமே ஈஸியாக கிடச்சிச்சா தென் ப்ராபப்ளி வி டேக் திங்ஸ் ஃபார் கிராண்டட். ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் அந்த வெற்றி வரும்போது தான் I think இன்னும் என்ஜாய் பண்ண முடியும். ஸோ வித் ஆல் த ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் ஆல் த லிட்டில் hiccups in between, we have come up with this huge success formula called double occupancy. And this double occupancy is not Avni Movies alone. I think double occupancy is all about all of us. நம்ம வந்து என்னதான் 2 கேரக்டர்ஸ் பார்த்தோம். ஆனால் நம்ம எல்லாருக்குள்ளேயும் அந்த 2 கேரக்டர்ஸ் வாழ்ந்துட்டு தான் இருப்பாங்க. ஒன் வெளியில ஒன் உள்ள. ஸோ ஐ திங்க் இட்ஸ் ஜஸ்ட் பார்ட் ஆஃப் அஸ். வி வர் ஏபிள் டு கனெக்ட் வித் இட் பிகாஸ் நமக்கு அது புரியுது. ஒன் இஸ் ரைட், ஒன் இஸ் கிரே, ஒன் இஸ் யூனோ உள்ள ஒன்று வெளியில ஒன்று. நம்ம எல்லாரும் அப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ வி வர் ஏபிள் டு கனெக்ட் வித் இட் அட் சம் பாயிண்ட். ஸோ ஐ திங்க் இட்ஸ் ஜஸ்ட் all of us who have this double occupancy success, and let's not give the credit to one person. Of course, the master of the craft, Ashwin, will have to take the credit of it because he's the man behind. But otherwise, I think the credit in the room le mattum illa, audience ku சேர்ந்து thank you very much. நன்றி. மீண்டும் ஒரு முறை நீங்கள் எல்லாரும் வந்து அவ்வளோ நேரம் காக்க வச்சதுக்கு என்ன மன்னிக்கணும். தேங்க்யூ வெரி மச். அண்ட் சுந்தர் சரும் வந்து ஹி சென்ஸ் இஸ் ரிகார்ட்ஸ். அண்ட் அதே ஃபார்முலா தான் எங்களுக்கு, அதே வேலை தான். ஒரு பக்கம் தாய், ஒரு பக்கம் தந்தை. நாங்கள் வந்து கல்யாண வேலைக்காக ஓடிக்கிட்டு இருக்கோம். ஒரு பக்கம் அவருக்கு புருஷன் ஷூட்டிங் வேற போயிட்டுருக்கு. ஸோ அதனால தான் அவரால் வர முடியல. பட் ஹி சென்ஸ் இஸ் ரிகார்ட் அண்ட் அவர் சார்பாக உங்கள் அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ பாரஸ். தேங்க்யூ ரியாஸ். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நானும் சத்தியமாக இந்த வாட்டி அழமாட்டேன். மம்மி ப்ராமிஸ் அழமாட்டேன். நான் சாரி அழமாட்டேன். இது தேங்க்ஸ் கிவிங் மீட் தான். நான் போன வாட்டி எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொன்னேன். பட் அகேன் இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அப்பா, அம்மா, ஏசிஎஸ் சார், ஏசிஎஸ் அருண்குமார் சார், மதன் சார், எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிறதுக்கு, என் மேலே நம்பிக்கை வச்சு இந்த படம் பண்ணு, உன்னால் முடியும், நீ இந்த டீமை ஃபார்ம் பண்ணு, நீ லீட் பண்ணுன்னு சொன்னதுக்கு அவங்களால மட்டுமே நான் இங்கே நிற்கிறேன் இன்னைக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அஸ்வின், எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல உங்களை பற்றி. பட் யூ ஹவ் மேட் யுவர் மதர் ஸோ ப்ரவுட் அண்ட் வி ஆர் ஆல் ஸோ ப்ரவுட் ஆஃப் யூ. நீங்கள் டைரக்ட் அஸ்வினுக்கும் நான் இப்போ சொல்கிறேன். அஸ்வினுக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு பிடிக்காது. பிகாஸ் அவர் சொல்ல நான் திமிராக இருப்பேன் நான் முன்னாடி. பட் எனக்கு திமிர் இல்லை. எனக்கு டைரக்டர்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியல. பட் இப்போது 2 வருஷம் கழிச்சு யூ ஆர் சச் அ க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். யூ அண்ட் ஐ டாக் அபவுட் ஸோ மெனி திங்ஸ். அண்ட் இந்த படத்தை தாண்டி நான் உங்கள் ஃப்ரெண்டாக இருப்பேன், வாழ்க்கை பூரா இருப்பேன். தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங். இந்த எல்லாரும் கனவுன்னு சொல்கிறாங்க அஸ்வின், ஆனால் உங்களால் என் கனவு இன்னைக்கு நினைவேந்திருக்கு. தேங்க்யூ ஸோ மச். மை வண்டர்ஃபுல் காஸ்ட், சந்தோஷ், சம்யுக்தா, ரேஷ்மா, வினோத். எனக்கு நான் ஆக்சுவலாக டீமுக்குள்ளே நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது எங்கள் 4 பேரை கோர் 4ன்னு தான் கூப்பிடுவோம். பேர் வச்சு கூப்பிட மாட்டோம், கோர் 4ன்னு தான் சொல்லுவோம். அண்ட் தட்ஸ் ட்ரூலி பிகாஸ் யூ ஆர் த கோர் ஆஃப் திஸ் ஃபில்ம். This movie revolves around you. 2 வருஷமா our lives also revolved around you only. எப்போ ஆர்டிஸ்ட் வருவாங்க, ஆர்டிஸ்ட் டேட் கிடைக்குமான்னு அப்படி தான் இருந்துச்சு. பட் ஒன் பை ஒன், வினோத், இது உங்கள் ஃபர்ஸ்ட் படம் தான். இந்த வினோத் கிஷனுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் படம். அண்ட் to play a part in bringing this Vinod out to the world, I'm so happy that I get to do that or play a part in that. ரேஷ்மா, உங்களுக்கு இருக்கிற அழகு இன்சைட் அண்ட் அவுட் சைட், அதை பற்றி ஐ ஜென்யூன்லி, ரேஷ்மா ஒரு ரூமுக்குள்ளே வந்து சிரித்தாலே எல்லோரும் சிரிச்சிருவாங்க. பிகாஸ் ஷி ஹேஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஸ்மைல் இன் த வேர்ல்ட். அண்ட் நீங்கள் இப்போது பிக் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க, நான் 2 வருஷமாக நாங்கள் நேரில் பார்த்துட்ருக்கோம். அண்ட் we've been so lucky to witness it. சாம், நீங்கள் இப்போ இங்கே சொன்னீங்க, அதுதான் தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங்னு. பட் உங்களுக்கு தெரியும் நீங்கள் இந்த 2 வருஷத்தில் எனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கீங்கன்னு.
எத்தனை விஷயத்துக்கு நான் வந்து உங்கள் முன்னாடி அழுது நின்றுருக்கேன், சேடாக நின்றுருக்கேன், சிரித்து நின்றுருக்கேன். நைட் 3 மணிக்கு உட்காந்து எனக்கு நீங்கள் ஆறுதல் கொடுத்துட்ருப்பீங்க. தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங். தேங்க்யூ ஃபார் வாட் யூ டிட் ஃபார் பிரியா. உங்களை தவிர யாராலையும் அதை பண்ணியிருக்க முடியாது. எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரே ஒரு மனுஷன் மேலே நம்பிக்கை ஃபுல்லாக இருந்திருக்கு. நான் எதாவது சாதிக்கிறேனோ இல்லையோ, என் லைஃப்பில் மற்றவங்கள சாதிக்கிறாங்களோ இல்லையோ, இவர் சாதிச்சிருவார், இவர் பண்ணிடுவான்னு. சார் சந்தோஷ். ஒரு பாயிண்டில் எல்லோரும் திட்டுவாங்க, என்ன இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்க, அவர் பண்ணிடுவாரான்னு சொல்லுவாங்க. அவர் ஆன் ஹிஸ் worst டேஸ் நான் இப்போ சொல்லுவேன், நான் எப்போவுமே சொல்லுவேன், சந்தோஷ் நான் பண்ணிடுவார். அவர் என்ன பண்ணுவார், ஏது பண்ணுவாருன்னு தெரியல, ஆனால் பண்ணிடுவார். அண்ட் அவர் என்ன பண்ணுவாரோ அவர் கூட நான் நிற்பேன். எண்டு வரைக்கும் நான் நிற்பேன். சின்ன வயசுலேருந்து என்னோட பிரதராக நீங்கள் இருந்திருக்கீங்க. மை ட்வின் பிரதர். டேய், அவர் ஏதாவது சொல்லிட போகிறேன். சரி, சின்ன வயசுலேருந்து என்னோட ட்வின் பிரதராக நீ இருந்திருக்க, எண்டு வரைக்கும் இருப்ப. தேங்க்யூ. இந்த படம் என்கிட்ட வந்தது உன்னால் மட்டும்தான். நான் உன் மேலே வச்சுருக்க நம்பிக்கை விட நீ தான் என் மேலே அதிகமாக வச்சுருந்த. உன் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என் கையில் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுத்தேன். அண்ட் ஐ ஹோப் மோர் தென் எனி திங் ஐவ் மேட் யூ ப்ரவுட் டுடே. மை அமேசிங் க்ரூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் எல்லாரை விட அதிகமாக திட்டின ஏடி டீம், ஜனனி, விவேக், ஆகாஷ், எம்ஜிஆர், ஸ்ரீனி, நான் எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்கிறேன். உங்களுக்கு சாரி, நான் உங்களை அவ்வளோ திட்டியிருக்கேன். ஏன்னா டைரக்டர் திட்ட முடியாது, உங்களை போட்டு திட்டியிருக்கேன் நான். ஆனால் அவ்வளோ நான் திட்டியும் அது எல்லாத்தையும் தாண்டி என் கூடியே நின்று ஓகே அனந்ததா, யா அனந்ததான்னு கூடியே நின்னதுக்கு தேங்க்யூ. நேற்று வரைக்கும் எல்லோரும் திட்டு வாங்கிட்டு இருந்தீங்க, இன்னைக்கு காலைல வரைக்கும் திட்டு வாங்கிட்டு இருந்தீங்க. பட் தேங்க்யூ. ஏன்னா நீங்கள் இல்லைன்னா என்னால் மூச்சு எடுத்துகிட்டு இருக்க முடியாது இந்த 2 வருஷமாக. யூ வாட் ஹெல்ப் மீ ப்ரீத் these last 2 years. Thank you so much. My team back at Avni, Mani sir, Aditi, Vicky Anna, everyone, thank you. Santa, எல்லாரும் சொல்லிட்டாங்க, பட் நீங்கள் இந்த 2 வருஷத்தில் ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸும் தாண்டி நீங்கள் you've given your best every day. நாங்கள் என்ன தான் உங்களுக்காக நின்னாலுமே நீங்கள் வந்து எங்களுக்காக இந்த படத்துக்காக நின்னீங்க. Thank you so much for that. Master, thank you. நாங்கள் சின்ன பையனாக பார்த்த சந்தோஷை நீங்கள் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக காட்டிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். ஃபாசில், அகைன் ஏடி டீமுக்கு அப்புறம் என்கிட்ட கொஞ்சம் திட்டு வாங்கினது ஃபாசில் தான். தேங்க்யூ ஸோ மச் ஃபாசில் ஃபார் யோர் ஆர்ட், ஃபார் யோர் ஹார்ட், எவ்ரி திங். அகைன் த ரெஸ்ட் ஆஃப் மை க்ரூ, மை பியூட்டிஃபுல் ஸ்ருதி, நீ எங்கே இருக்கியோ, ஐ ஹோப் யூர் வாட்சிங் திஸ். மை பிருந்தா மாஸ்டர், எனக்கு மோலிமா, தேங்க்யூ எவ்ரி ஒன். மீடியா, ஆடியன்ஸ் எல்லாரும், இப்போ சந்தோஷ் சொன்ன மாதிரி உங்கள் ரிவ்யூஸ், உங்களோட வேர்ட்ஸ், நீங்கள் எங்களுக்கு காட்டின லவ், ஓ மை காட், நான் ஷேக் பண்ணிருக்கேன், இங்கே குளிருது ஆக்சுவலி. பட் நீங்கள் அவ்வளோ அன்பு காட்டியிருக்கீங்க. இந்த ஒரு சின்ன படம், சின்ன பசங்க எடுத்த படம், ஒரு குரூப் ப்ராஜெக்ட் மேலே நீங்கள் அவ்வளோ அன்பை காட்டி அவ்வளோ எங்களை மோட்டிவேட் பண்ணியிருக்கீங்க. ஐ ஹோப் அண்ட் ப்ரே நாங்கள் இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோமோ, சேர்ந்து பண்ணுறோமோ, இண்டிவிஜுவலாக பண்ணுறோமோ, நீங்கள் அதே அன்பு காட்டுறீங்க. டு தி ஆடியன்ஸ், டுடே அண்ட் எவ்ரி டே, everything that we do will be for you. Thank you for watching, thank you for supporting, and I hope to see you soon. நன்றி.